ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட், கேரட், பாதாம் வச்சு ஒரு இனிப்பு லட்டு செய்யலாம். இந்த இனிப்பு பால்ஸ் செய்யறது பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டும் அதே அளவு கேரட் அதே அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இது ஈக்குவலாக 3 எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம பாதாமை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். பாதாமை கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா சுருக்குன்னு சூடாக இருக்கிற சுடு தண்ணியை இதை சேர்த்துடலாம். சுடு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேல் தோலை நல்லா நம்ம உரித்து எடுத்துடலாம். கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா பாதாமும் மேல் தோல் உரித்து எடுத்துட்டேன். கேரட்டும் பீட்ரூட்டும் இந்தளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலான்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் ஒன்றாவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி எதுவும் சேர்க்கலை, நான் அப்படியே தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா தேங்காய் துருவலை அரைச்சா எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த போல் நல்லா ஒரு விழுதாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் நான் அரைச்சி எடுத்து வந்துருக்கேன். விழுதாக அரைச்ச இந்த விழுதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் துருவிட்டு கூட இதை ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம இப்போ பாதாம் பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பாதாமை அரைக்கும்போது ஒரு 1/4 கப்பல் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அப்படியே அரைச்சோன்னா ரொம்ப கொரகொரப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் விழுதாக அரைப்படும். எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், கொரகொரப்பாகவும் விழுதாகவும் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை போல் அரைச்சி எடுத்தால் தான் லட்டு பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வரும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நாக்கில் அந்த சுவை வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது தேங்காய் துருவல் எப்படி மென்று சாப்பிடுவோமோ அது போல் நாக்கில் பட்டு மென்று சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து ரொம்பவும் தேவைப்படாது, ஒரு 4-5 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் நம்ம முதல்ல அரைச்ச இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் உள்ளே சேர்த்துடணும். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதனுடைய பச்சை வாசனையும் போகணும். அதே போல் அதில் ஈரத்தன்மையும் பார்த்திங்கன்னா ஒரு 60% நல்லா குறையணும். அது வரைக்கும் நம்ம இதை நெய்யில் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நான் கலந்து விட்டுருக்கேன். அடுத்து இதில் அரைச்ச பாதாம் விழுதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் விழுதை சேர்த்துட்டு இப்போ இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தது வந்து வீடியோவில் பதிவாகலை. இப்போ பாதாமில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா கலந்து விடணும். அதில் இருக்கிற ஈரப்பதமே ஓரளவுக்கு குறையணும். இந்த ஸ்வீட் பால்ஸ் பார்த்திங்கன்னா இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு பால் போல் சாப்பிட்டாலே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுவுமே நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக கலந்து விட்டுருக்கேன். பாதாமையும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு ஒரு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். கேரட்டும் பீட்ரூட்டும் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கும். இப்போ பாதாம் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த போல் நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கற்கண்டை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த பக்குவத்தில் பொடிச்சு எடுத்து வந்துட்டோம். பொடிச்ச கற்கண்டை இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, பாதாம் விழுதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். நம்ம இனிப்பு செய்யும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் கற்கண்டில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக நல்லாயிருக்குன்றதுக்காக நான் கற்கண்டில் செய்கிறேன். கற்கண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் கலர் கொடுக்கும். நாட்டு சர்க்கரைக்கு சேர்த்திங்கன்னா இன்னுமும் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருக்கும். அதுவுமே ஃப்ளேவரபுளாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தளர்வாகி இது மறுபடியும் இறுக்கமாக இறுகி வர வரைக்கும் இதை நம்ம கலந்து விடணும். நான் முதல்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். மறுபடியும் நெய் எதுவுமே சேர்க்காம தான் இதை நான் செய்கிறேன். இப்போ நான் பொடிச்சு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கிறேன். இதை அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். இதை செய்யறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே கொஞ்சம் ஆச்சு எனக்கு. சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது நல்லா இலகி வந்திருக்குது. இது மறுபடியும் நல்லா இறுக்கமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கலந்து விடணும். நான் கொஞ்சம் நேரம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்திருக்குது. இப்போ இது கடைசி ஸ்டேஜ் வந்திருக்குது. இப்போ இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்க்கறது நம்ம விருப்பம்தான். நான் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுறேன். பக்கத்தில் முந்திரி வறுக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கரண்டியில் தாளிக்கிறதுக்கும் வச்சுருக்கிறேன். நல்லா நெய்யில் பொரித்த முந்திரியை இதில் சேர்த்துடலாம். இதை போல் கொஞ்சமாக எடுத்து இந்த கரண்டியில் சேர்த்து அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுடலாம். நம்ம ஏலக்காயை சர்க்கரையோடைய கற்கண்டோடைய சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம ஏபிசி மால்ட்டு செய்வோம், ஏபிசியில் அல்வா செய்வோம். நீங்கள் ஏபிசியில் ஒரு தடவை இதில் லட்டு செஞ்சு பாருங்கள். நான் ஆப்பிளுக்கு பதிலாக ஆல்மண்ட் பாதாம் சேர்த்துருக்குறேன். நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே 2-3 சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கணும்னு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமலேயும் இந்த இனிப்பு பால்ஸ் செய்யறதுக்கு செய்யலாம். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாயோட சூடு இருக்கிற வரைக்கும் இந்த கடாயில் இருக்கட்டும். நல்லா ஆறுனதும் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு கதகதப்பாக சூடாக இருக்கும்போது நம்ம பால்ஸாக இதை பிடிச்சி வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த இனிப்பு ஸ்வீட் பால்ஸ் ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.